இது தீவிரை வலையொலி. தீவிரை வலையொலிக்காக நீங்கள் வழங்கி வருகின்ற ஒத்துழைப்புக்கும் அன்புக்கும் நன்றிகள் நண்பர்களே. மேலும் பல சுவாரஸ்யமான காணொளிகளுக்கு தீவிரை வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையில் கிராம மக்களுடைய சமூக பொருளாதார கலை கலாச்சார பண்பாட்டு பாரம்பரியங்களை தாங்கி தீவிரை வலையொலி சுவாரஸ்யமான காணொளிகளை உங்களுக்காக தரவிருக்கிறது. வாருங்கள், காணொளிக்குள் அழைத்துச் செல்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் கோர்லைப்பற்று வடக்கு பாகரை பிரதேச சபைக்கும் பிரதேச சேலத்துக்கும் உட்பட்ட அம்மந்தனாவளி கிராமம் என்கின்ற கிராமத்தில் அம்மந்தனாவளி 4ஆம் வட்டாரம். அதிலே இந்த முறை தமிழரசு கட்சியில் நான் பட்டியல் வேட்பாளராக களமிறங்கியுள்ளேன். அதேபோன்று இந்த அம்மந்தனாவளி கிராமத்தில் 3 கிராமங்கள் இருக்கின்றன. அதாவது அம்மந்தனாவளி, கோமத்தனாமடு, பம்மியோட்டவான் ஆகிய 3 கிராமங்களையும் உள்ளடக்கிய ஒரு 4ஆம் வட்டாரம் என்கின்ற ஒரு வட்டாரத்தில் எமது தமிழரசு கட்சியின் சார்பிலே அந்த அடிப்படையில் நான் இங்கே வேட்பாளராக களமிறங்கியிருக்கின்றேன். இதிலே குறிப்பாக நாங்கள் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெறுவதற்கு சகல ஏற்பாடுகளும் நடைபெற்று இறுதி தருவாயில் இருக்கின்றோம். இந்த இறுதி தருவாயில் இருக்கின்ற பொழுது உள்ளூராட்சி சபைக்காக இங்கே பல கட்சிகள் போட்டியிடுகின்றது. அதிலே தமிழரசு கட்சியும் போட்டியிடுகின்றது. இந்த தமிழரசு கட்சியில் ஏன் நாங்கள் போட்டியிட வேண்டும், ஏன் இந்த தமிழரசு கட்சியை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்கின்ற பல கேள்விகள் இங்கே எல்லோரிடத்திலும் இருக்கின்றது. பல கட்சிகள் பல விமர்சனங்கள் செய்து கொண்டிருக்கின்றது. அது ஜனநாயக முறை. இந்த கட்சி அரசியல் என்கின்ற ஒரு விடயத்தில் அனைவருக்கும் உரித்துடையது, பேசலாம் யாரும். ஆனாலும் சில பேச்சுக்கள் என்பது உண்மை அறிந்து மக்களின் நியாயபூர்வமான விடயங்களை எடுத்துரைத்து அவர்களுக்கான தேவைகளை நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்கின்ற ஒரு முன்மொழிவுடன் எடுத்து முன்னெடுத்து செல்லப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல். ஆகவே உள்ளூராட்சி சபை தேர்தலில் மிக முக்கியமாக மனிதன் சமூகமாக ஒரு நிலத்திற்கு மேலே வாழ துவங்கிய பின்பு தான் வாழும் சூழல் எவ்வாறு கையாள்வது, அதை பராமரிப்பது, அதில் உள்ள அம்சங்கள் என்னென்ன, அந்த சபைக்கு உட்பட்ட வளங்களை பராமரித்து அந்த பகுதியிலே இருக்கின்ற சமூகங்களுக்காக எவ்வாறு அதை பகிர்வது என்ற தொடர்பான விடயங்களை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு சரியான தலைமைத்துவத்தை தெரிவு செய்து அந்த பிரதேசத்தின் வளர்ச்சியினை மேம்படுத்திக் கொள்வதற்காகவும் அந்த சமூகத்தின் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்குமான ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தல். சிலர் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு சின்ன தேர்தல், ஒரு குட்டி தேர்தல். அப்படி அல்ல. அரசியலினுடைய அடிப்படை அத்திவாரமே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல். மிக முக்கியமாக மாகாண சபை முறைமை எடுத்துக்கொண்டால் எங்களிடத்தே குறுகிய அரசியல் மட்டும் உள்ளது, அரசியல் அதிகாரங்கள் மட்டும் உள்ளது. மிகுதியாக இருக்கின்ற அதிகாரங்கள்லாம் மத்திய அரசாங்கத்திலே இருக்கின்றது. ஆனால் உள்ளூராட்சி சபையிலே அதிகாரம் என்பது முழுமையாக, அதாவது அந்த பிரதேச சபையினுடைய அதிகாரங்கள் தமது எல்லைக்குள்ளே நிர்வகிக்கக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கின்றது. அந்த அதிகாரங்களை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொண்டு இந்த மக்களுக்கான சேவைகளை செய்ய போகின்றோம் என்கின்ற ஒரு விடயத்தில் தான் மிக முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக உள்ளூராட்சி சபையினுடைய மெம்பர் என்பது ஒரு அதிகாரம் எனக்கு வேண்டும் என்ற எண்ணத்தோடு யாராவது வருவார்களாக இருந்தால் அவர்கள் மக்களை ஆளுகை செய்யக்கூடிய மனப்பாங்கில் இல்லாதவர்கள். ஒரு மக்கள் பிரதிநிதி என்பவன் தான் சார்ந்த சமூகத்தையும் சிந்தித்து, தான் இருக்கின்ற பிரதேசத்தினுடைய மக்களுடைய நன்மைகளையும் சிந்தித்து, அங்கே இருக்கின்ற உயிர் வாழ்கின்ற அனைத்து ஜீவராசிகளும் மற்றும் அவர்கள் தொழில் வாய்ப்பு போன்ற இந்த சூழலியல் போன்ற பல விடயங்களை உள்ளடக்கி அதுகளை பாதுகாத்து அடுத்த சந்ததியினருக்கு பக்குவமாக கையளிக்கக்கூடிய ஒரு தலைமைத்துவம், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைமைத்துவமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் அந்த சமூகம் தான் தெரிவு செய்கின்ற பிரதிநிதி அந்த மக்களுக்கான பிரதிநிதியாக தெரிவு செய்யப்படுவார். குறிப்பாக
வாகரை பிரதேசம் என்பது மிக முக்கியமான ஒரு பிரதேசம். உங்களுக்கு தெரிந்திருக்கும், இப்பொழுது சகல வழிகளிலும் இந்த வாகரை பிரதேசத்தை ஏதோ ஒரு அடிப்படையில் சூறையாடுவதற்காக, அது சர்வதேச நாடுகளாக இருக்கலாம், உள்நாட்டு அரசியல்வாதிகளாக இருக்கலாம், எமது தேசிய அரசாங்கமாக இருக்கலாம், அல்லது தேசிய அரசாங்கத்துக்குள்ள இருக்கின்ற, உங்களுக்கு தெரியும், தொல்பொருள் திணைக்களம், வன விலங்கு திணைக்களம், பூஜா பூமி என்கின்ற அடிப்படையில் நிலங்களை மிக அவதானமாக திட்டமிட்டு அந்த நிலங்களை தங்களுடைய மத்திய அரசாங்கத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற முனைப்போடு மிக தீவிரமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. இதனுடைய விளைவுகள் இங்கே நிற்கின்ற பிரதேச சபைக்கு அல்லது தேர்தல் நிற்கின்ற அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். மாகாண சபை முறைமை என்பது ஒரு மாகாணத்தில் தான் தன் மக்களை ஆள்வதற்காகவும் அதற்குரிய இறைமைகளை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு பல நன்மைகளை வழங்க வேண்டும் என்பதற்காக தீர்மானிக்கப்பட்ட ஒரு விடயம். ஆனால் இப்பொழுது மாகாண சபை முறைமை வழங்கப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த காணி அதிகாரத்துக்கு உட்பட்ட இருக்கின்ற காணிகளை மத்திய அரசாங்கம் கையகப்படுத்தினால், அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், தொல்பொருள் திணைக்களம், இது போன்ற பல அரசாங்கத்தோடு இருக்கின்ற அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இதை கையகப்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் அது மத்திய அரசாங்கத்துக்குரிய காணியாக அமையும். காணி மத்திய அரசாங்கத்துக்கு மட்டுமே இந்த வாகரை பிரதேசத்தில் எல்லா காணிகளும் அமைகின்ற சந்தர்ப்பத்தில், பொதுவாக கிழக்கு மாகாணத்தில் அதற்கு பிற்பாடு ஒரு மாகாண சபைக்குரிய காணி அதிகாரம் பகிரப்படுகின்ற சந்தர்ப்பத்தில், நடைமுறைப்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த காணி அமைச்சு மட்டுமே இருக்கும். இங்கே அதை ஆள்கை செய்வதற்கான காணிகள் எல்லாம் மத்திய அரசாங்கத்துக்குள்ளே இருக்கும். இதை திட்டமிட்டு அரசு செய்து கொண்டிருக்கின்றது. இந்த அரசியலையும் புரிந்து கொண்டு மக்கள் சரியான முறையில் நடத்த வேண்டும். அடுத்தது, உங்களுக்கு தெரியும், இந்த வாகரை பிரதேசத்தில் பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு தமிழரசு கட்சி முகம் கொடுத்து வருகின்றது. அந்த அடிப்படையிலே கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், இறால் பண்ணை திட்டம், மீன் வளர்ப்பு திட்டம் நடந்தது, மற்றது இல்மனை மணல் அகழ்வு நடந்தது. இப்படியான பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் வாகரை பிரதேசத்தில் இருக்கின்ற சகல மக்களும் இதுக்காக குரல் கொடுத்தவர்கள். இந்த திட்டம் வேண்டாம் என்று. இதில் யாரும் உரிமை கொண்டாட முடியாது. இந்த இறால் பண்ணை திட்டத்தை ஒருவனால் தான் இது நிறுத்தப்பட்டது அல்லது ஒருவர் தான் இதுக்கு போராடினார் என்பது இன்றைக்கு என்னென்னவெல்லாம் கதைக்கிறார்கள். அனைத்து பிரதேச மக்களும் இதுக்காக குரல் கொடுத்து இது வேண்டாம் என்று நிறுத்தப்பட்டது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அரசியல்வாதிகளின் உதவிகள் சில சந்தர்ப்பத்தில் தேவைப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் கூட அது தமிழரசு கட்சி மாத்திரம்தான் அதுக்காக குரல் கொடுத்தது. ஏனைய கட்சிகள் இந்த இறால் வளர்ப்பு திட்டத்தையும் இல்மனைட் மணல் அகழ்வையும் எடுத்துக்கொண்டு வருவதற்காக அரசோடு சேர்ந்து செயற்பட்டது என்ற விஷயத்தை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தலை நாங்கள் மிக கவனமாக கையாள வேண்டும். இந்த உள்ளூராட்சி சபைக்குள் போகின்ற அந்த மக்கள் பிரதிநிதி இங்கே இருக்க வளங்களை மிக முக்கியமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும். இது காலத்தின் தேவை. மிகவும் அவதானமான முறையில் செயல்படக்கூடிய ஒருவராக இருக்கணும். தேவை ஏற்படும் என்ற சந்தர்ப்பத்தில் அரசினுடைய இந்த பிழையான திட்டங்களுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒருவராக கூட இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஒரு விடயத்தை நான் நேற்றைய நாளில் ஒரு முகநூலில் பார்த்திருந்தேன். ஒரு கட்சியினுடைய வேட்பாளர் கூறியிருந்தார், தாங்கள் மட்டும்தான் இந்த நாட்டிலே தேசிய கட்சியாகவும் தேசியத்தை அவர்களால் மட்டும்தான் பேச முடியும் என்று கூறியிருந்தார். ஆனால் அவர்களுடைய கட்சியிலே பெயரிலே தேசியம் இல்லை. தேசியம் என்றால் என்னன்றதுக்கு ஒரு வரைவிலக்கணம் இல்லாத அடிப்படையில் அவர் பேசியிருந்தார். அதே கட்சியில் இருக்கின்ற ஒருவர் தான், உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்கின்றேன், உலகத்திலே எந்த ஒரு அமைச்சரும் செய்யாத வேலை வாகரை பிரதேசத்தில் ஒரு அமைச்சர் செய்திருக்கின்றார். அதாவது ஒரு பிரதான வீதியை உடைத்து ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்கிறார். நீங்கள் தேடி பார்த்தால் விளங்கும். அதாவது வாகரை பிரதேசத்தில் உள்ள பிரதான வீதியிலிருந்து கட்டுமுரு சந்தையிலிருந்து நீங்கள் கட்டுமுருவுக்கு போகின்ற வீதியில் போவீர்களாக இருந்தால் அங்கே 5ஆங்கட்டை கழிஞ்சு 6ஆங்கட்டைக்கும் 7ஆங்கட்டைக்கும் நடுவில் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் அங்கே ஒரு நீச்சல் தடாகம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. பாரிய செலவில் அமைக்கப்பட்ட ஒரு கான்கிரீட் பாதை. அந்த பாதை இன்றைக்கு போறீங்களாக இருந்தால் முழுமையாக இருந்த பாதையை உடைத்து அதுக்கு புதிதாக பாலம் போடுகின்றோம் என்கின்ற ஒரு பெயரில் அதை உடைத்து விட்டு இன்றைக்கு எருவ மாடு படுக்கின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. இன்றைக்கு எருவ மாட்டுக்கு ஒரு
வாழ்கிறதுக்கு அந்த எருமாடுக்கு உங்களுக்கு நமக்கு தெரியும் தண்ணி வேணும், அதுக்கு அது நடு ரோட்டிலே கட்டி கொடுத்திருக்கிறார் ஒரு அமைச்சர். அவருடைய சேவைகளை நாங்கள் பாராட்டித்தான் ஆக வேண்டும். ஆனாலும் அவர் அது மட்டும் செய்யவில்லை, சில நல்ல விடயங்களும் செய்திருக்கின்றார், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அந்த கட்டுமுறு வீதி என்கின்ற வீதியில் அண்மை காலமாக உங்களுக்கு தெரியும், அந்த வீதியை பற்றி எத்தனையோ எம்பிமார் அங்கே பயணம் செய்து வாக்கு கேட்டு வந்திருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் பாராளுமன்றத்தினுடைய ஹென்சார்ட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிறுநேசன் ஐயா அவர்கள் மிக தெளிவாக கூறியிருந்தார், கட்டுமுறு வீதி 12 காலமாக இருக்கின்ற வீதி, அங்கே சுமார் 4-5 கிராமங்கள் இருக்கின்றது. இப்பொழுது அதுக்கு பஸ்ஸும் போடப்பட்டிருக்கின்றது, ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் மாரி காலங்களில் வந்தால் அந்த மக்கள் அந்த இடத்துல பயணம் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. அதுக்கு பிரதான முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது அந்த முன்னாள் அமைச்சர்களால், ராஜாங்க அமைச்சர்களால் செய்த அந்த பிள்ளையான ஒரு வேலை திட்டம். இப்போ இப்படியான வேலை திட்டங்கள் நல்லதாக இருந்தாலும் அது முடிவு பெறாத நிலை இருக்கின்றது. ஆனால் எங்களுக்குள்ள ஒரு முக்கியமான கேள்வி எழுகின்றது. இப்பொழுது அதற்காக நிதிகள் ஒதுக்கப்பட்ட பின்புதான் அந்த ரோட்டை உடைப்பதற்கான முடிவு வந்து அந்த வேலை திட்டங்கள் நடந்தது, கான்கிரீட் கற்கள் பறிக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது வேறே நடக்கவில்லை, அந்த நிதி எங்கன்னு எங்களுக்கு தெரியவில்லை. இது சம்பந்தமாக உரிய விசாரணை மூலம் செய்து அதற்கு அந்த வீதியினை புனரமைப்பு செய்வதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். அதே போன்று வாகரை பிரதேசத்திலே மிக முக்கியமாக நானும் ஒரு வேட்பாளராக தமிழரசு கட்சியில் நிற்கிறதுக்கு அடிப்படை காரணம், தமிழரசு கட்சி என்பது தமிழர்களுடைய பாரம்பரியமான கட்சி. அதே போன்று நாங்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கின்றவர்கள் தமிழர்களாக இருக்கின்றோம். தமிழர்களாக இருக்கின்ற நாங்கள் எங்களுக்கு உரித்தான, எங்களுக்கு தேவையான எங்களது கட்சியிலாக இருக்க வேண்டும். எந்த ஒரு காலத்திலையும் எவராச்சும் ஒருவர் நான் இன்னொரு வீட்டில் வாழ்ந்து கொண்டு எனது காலத்தை கழிப்பேன் என்ற ஒரு மனநிலையில் இருப்பாராக இருந்தால் அவர்கள் எப்பொழுதும் மாற்றுக் கட்சியினை தேடிக்கொண்டிருப்பார்கள். தனக்கான நிலம், தனக்கான வீடு என்கின்ற ஒரு நிலையில் தான் வாழ்பவராக இருந்தால் நிச்சயமாக அவர் வீட்டு கட்சி தான் நிற்பார். ஒரு இடத்திலே ஒருவர் கூறியிருந்தார், வாகரை பிரதேசத்தில் பிரதேச சபைக்கு என்ன வழியில் நிதி வரப்போகின்றது என்று சொல்லி. எந்த ஒரு வழியும் இல்லை என்று கூறினார். ஆனால் வாகரை பிரதேசத்திலும் சகல வளங்களும் இருக்கின்ற பேசுகின்றார்கள். இவ்வாறு திட்டமிடல் இல்லாத, நிதி மூலத்தை ஏற்படுத்தி கொள்ளாத, மக்களுக்கு பிரதேச சபைக்கூடாக செய்ய வேண்டிய வேலைகளை எவ்வளவு வேலைகள் செய்யக்கூடிய வேலைகள் இருந்தும் நடைமுறைப்படுத்தாத நிலையில் இந்த உள்ளூராட்சி சபைக்கு போகின்றவர்கள் நிச்சயமாக அதுகளை சரியான முறையில் திட்டமிட்டு மக்களுக்கான இந்த அடிப்படை பிரச்சனைகள் தீர்த்து கொள்வதற்கான உகந்த வழி, அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைக்கு பிரதேச சபை தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இதிலே குறிப்பாக பிரதேச சபைக்கு என்னென்ன சட்ட விதிமுறைகள் இருக்கின்றதோ அந்த சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. ஆனால் மக்களுக்கு என்ற ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அதையும் தாண்டி மக்களுக்காக நான் வேலை செய்ய வேண்டும், மக்களை பிரச்சனைக்கு நான் முன்னிக்க வேண்டும் என்று சிந்திக்கிற ஒருத்தன் தான் அந்த பிரதேச சபைக்குள்ளே பிரதேச சபையினுடைய அந்த மக்களுடைய பிரதிநிதியாக ஆக முடியும். இதை வாகரை பிரதேச மக்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இலங்கையில் இருக்க மக்களும் இதை சிந்திக்க வேண்டும். இது தமிழ் மக்களுக்கான மட்டுமல்ல, இது சிங்கள மக்களுக்குமாகவும் நான் கூறிக்கொள்கின்ற விடயம். தான் வாழ்கின்ற இடத்தில் சுயமரியாதையுடனும் தன்னுடைய நிலத்தில் தான் வாழக்கூடியதும் அந்த அதிகாரங்களை தன்னகத்தை வைத்து அந்த சமூகம் தன்னை ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்கின்ற ஒரு இந்த பிரதேச சபை தேர்தலிலே மிக முக்கியமாக நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும், இங்கே இருக்கின்ற நில ஆக்கிரமிப்பை உடனடியாக நிறுத்த வேண்டும். அதே போன்று இங்கே பல வளங்கள் இருக்கின்றது, அந்த வளங்களை வைத்துக்கொண்டு இந்த பிரதேசத்தை வளப்படுத்த வேண்டும். இந்த மக்களுக்கான நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது, வீதி பிரச்சனைகள் இருக்கின்றது, அதே போன்று விளையாட்டு மைதான பிரச்சனைகள் இருக்கின்றது, இன்னும் சவக்காலைகள் காடுகளாகவே இருக்கின்றது. இப்படியான பல திட்டங்களை நாங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த 4 வருஷம் மிக முக்கியமான வருஷமாக இருக்கின்றது. அதே போன்று இன்னொரு விடயத்தையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இப்பொழுது ஒரு பேச்சு இங்கே இடம்பெறுகின்றது, பல கல்வியாளர்கள் இருந்தும் உள்வாங்கப்படுவதில்லை என்கின்ற ஒரு பக்கமும், கல்வியாளர்கள் முன்வரவில்லை, ஏதோ கல்வியில் மிக குறைந்த என்று இல்லாமல் குறைந்த வீதத்தில் உள்ளவர்கள் உள்ளூராட்சி இந்த எலெக்ஷனிலே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்பது சம்பந்தமான ஒரு பல விடயங்கள் இருக்கின்றது, ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் கல்வியாளர்கள் அந்த இடத்தை நிரப்ப வேண்டிய சந்தர்ப்பம் நழுவப்படுவதால் அதை சிந்திக்கின்ற ஒரு
தனிநபராக இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம், அந்த இடத்தை தக்க வைத்து அடுத்த படித்த சமூகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்கிற சரியான நிலைப்பாட்டுடன் அவர்கள் இந்த தேர்தலில் சந்திக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு எமது வடகிழக்கு பகுதியிலே எத்தனையோ வீதமாக எவ்வளவோ முன்னேற்றமாக படித்து பட்டம் பெற்ற பல சமூகங்கள் இருக்கின்றது. அரசியலுக்கு வர துடிக்கிறார்கள். ஆனாலும் சில சந்தர்ப்பங்கள் நழுவப்படுகின்றது. சிலர் என்ன செய்கின்றார்கள் என்றால், எனக்கு ஏன் இந்த அரசியல், எனக்கு இந்த அரசியல் வேண்டாம் என்கிற நழுவி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் படித்த சமூகங்கள் நிச்சயமாக அரசியலுக்கு வர வேண்டும். நீங்கள் வராத சந்தர்ப்பத்தில், அந்த வெற்றிடத்தை நிரப்பாத சந்தர்ப்பத்தில், இப்படியாக இந்த சமூகத்துக்காக இறங்கி வேலை செய்கின்றவர்கள், இந்த மக்களை நேசிக்கின்றவர்கள் நிச்சயமாக இறங்கித்தான் ஆக வேண்டும். அது நீங்கள் கொடுத்த வெற்றிடத்தை நாங்கள் நிரப்ப வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதை நாங்கள் நிரப்பிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், தமிழரசு கட்சி மற்றும் ஏனைய கட்சிகள் இங்கே போட்டியிடுகின்றது. அண்மை காலங்களிலே ஒரு பதிவினை பார்த்தேன். இங்கே வாகரை பிரதேசத்தில் பல அபகரிப்புகளை நாங்கள் தடுத்து நிறுத்தி இருந்தோம் என்று சொல்லி நான் ஒரு விடயத்தை இதில் குறிப்பிட வேண்டும். கடந்த காலங்களிலே தாழ் பண்ணைக்கும் இல்மனைட் மணல் அகழ்வுக்கும் எதிராக ஒரு போராட்டம் நடந்தது. ஒரு ராஜாங்க அமைச்சர் நடத்தியிருந்தார், கண்டலடியில் இருந்து வாகரை பிரதேச செயலகத்துக்கு முன்பாக வரைக்கும். அது எதுக்குரிய போராட்டம் என்று கேட்டால், இறால் பண்ணை மற்றும் இல்மனைட் மணல் அகழ்வை தடுப்பதற்கான போராட்டம். யாருக்கு எதிராக செய்திருந்தார் என்று கேட்டால், அரசுக்கு எதிராக செய்திருந்தார். அவர் யார் என்று கேட்டால், அந்த அரசினுடைய ராஜாங்க அமைச்சர். இப்ப நான் கேட்கின்றேன் ஒரு விடயத்தை, நீங்கள் ராஜாங்க அமைச்சராக இருந்து கொண்டு அதே அரசாங்கத்துக்கு நீங்கள் எதிர்ப்பு காட்டுவதை நான் வரவேற்கின்றேன், இல்லை என்று பதிலை. ஆனால் நீங்கள் சரியான மக்களுக்கான சேவை புரிவராக இருந்தால் பாராளுமன்றத்திலே அது சம்பந்தமாக உரையாற்றிருக்க வேண்டும். அந்த உரையினுடைய உங்களுடைய வெளிப்பாட்டு தன்மைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்க வேண்டும். தீர்வு கிடைக்காத சந்தர்ப்பத்தில் நான் மக்களுக்காக குரல் கொடுக்கின்றேன் சொல்லி அந்த பதவியை நீங்கள் துறந்து மக்கள் பக்கம் வந்திருக்க வேண்டும். அதுவும் இல்லை இதுவும் இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் தான் இந்த நிலத்தை பாதுகாத்தோம், மண்ணை மீட்டோம் சொல்கின்றீர்கள். அடுத்தது, இந்த கிழக்குல இப்போ ஒரு கூட்டமைப்பு ஒன்று உருவாகி கொண்டிருக்கின்றது. அதை பற்றி குறிப்பாக சொல்ல வேண்டும். நாங்கள் கிழக்கை மீட்கப் போகின்றோம், ஒரு நல்ல வசனம் ஏற்றுக்கொள்கின்றோம். யாரிடமிருந்து மீட்டுக்கொள்ளப் போகின்றீர்கள்? கடந்த காலங்களில் இந்த இனத்துக்கே மிக பாரிய துரோகத்தை இழைத்துவிட்டு எங்களது நிலங்களையும் வளங்களையும் மண்ணையும் எல்லாத்தையும் தோண்டி தோண்டி வித்துட்டு மக்களையும் கடைசியில் காட்டி கொடுத்து நீங்க செய்துட்டு எல்லாத்தையும் ஆரோருத்தண்ட கையில தூக்கி நீங்களே கொடுத்து போட்டு இன்றைக்கு கிழக்கை மீட்க போறீர்கள் சொல்கிறீர்கள். எனக்கு தெரியவில்லை யாரிடமிருந்து கிழக்கை மீட்க போகின்றீர்கள். கிழக்கை மீட்க போகின்றோம் என்கின்ற ஒரு வசனம் தான் வருது. யாரிடமிருந்து மீட்க போகின்றோம் என்கின்ற விடையும் தெரியல. இப்படித்தான் நம்முடைய சமூகங்களை இவர்கள் மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். இப்பொழுது தேர்தல் காலம் வந்தவுடன் மக்கள் இவர் என்ன செய்வார், அவர் என்ன செய்வார், அவர் என்ன செய்வார், கிராமத்துக்கு என்ன செய்வார்கள் என்ற ஒரு விடயம்தான் இவ்வளவு காலம் நடைபெற்றது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் எனக்கு என்ன செய்வார் என்ற ஒரு கேள்விக்கு எங்களது சமூகங்களை தள்ளிவிடப்பட்டிருக்கின்றன. அதற்கு மிக முக்கியமான காரணம், இந்த காசு கொடுத்து வாக்கு கேட்கிற முறைமை பல இடங்களில் பெருகி கொண்டிருக்கின்றது. இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல். இந்த நேர்காணலை பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் விலகிக் கொள்ளுங்கள். ஒரு சுருக்கமான ஒரு கதையை கூறுகின்றேன். ஒரு வீட்டிலே ஒருவர் நாய் வளர்த்திருக்கின்றார். ஒருவர் அந்த நாய் வளர்த்த அந்த வீட்டு மதிலிலே ஒருவர் வந்து ஏறி இருக்கின்றார். நாய் கண்டு விட்டது. நாய் கண்டவுடன் உடனே நாய் அப்படியே பார்த்துட்டு இருக்குது. அவரை இவர் யோசிக்கிறார், என்ன இந்த நாய் என்னையே பார்த்துட்டு இருக்குது, இந்த நாய் கடிக்குமோ கடிக்காத தெரியாது என்று இவர் என்ன செய்யறான்னு சொன்னால் உடனே ஒரு இறைச்சி துண்ணொண்டை தூக்கி போடுறார். இறைச்சி துண்ணொண்டு போடுறார். போடுற சந்தர்ப்பத்தில் போட்ட முடியாது, அந்த நாய் பார்த்துட்டு இருக்கு. உடனே அந்த மதிலேருந்து கீழே குதிக்கிறார். கீழே குதிக்கிற டைமில் அந்த இறைச்சிக்கு ஓடி வந்த நாய் இறைச்சி எடுக்காமலுக்கு அவற்றை காலை கடித்து விட்டது. அப்பொழுது அந்த நாயை பார்த்து யோசிக்கிறாராம், ஏன் இந்த நாய் எனக்கு கடித்தது என்று. உடனே அதுக்கு அந்த நாய் சொல்லிச்சுதான், நீ என்னுடைய எஜமானோ அல்லது வேறு யாரோ என்று பார்த்தேன். நீ என்னுடைய எஜமானாக இருந்தால் நீ எனக்கு இந்த இறைச்சி துண்டை எறிஞ்சிருக்க மாட்டாய். நீ ஒரு கள்வன் என்றபடியால் தான் இந்த இறைச்சி துண்டை எனக்கு எறிந்து
என்னை திசை மாற்ற பார்த்திருக்கின்றாய், அதனால் தான் உனது காலை கடித்தேன் என்று. அவ்வாறுதான் இந்த முறை தேர்தலிலும் யாராச்சிலும் காசு கொடுத்து எனக்கு வாக்களியுங்கள் சொல்லுவீர்களாக இருந்தால் இந்த மதுநேரை குதித்து வந்த கல்வனாகத்தான் இருக்க முடியுமே தவிர அவன் மக்களுக்கான சேவையாற்றுபவராக இருக்க முடியாது. இந்த அடிப்படை தத்துவத்தை நீங்கள் விளங்கிக் கொண்டு எதிர்வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் வாகரை பிரதேசம் என்பது மிக முக்கியமான தேர்தல். இப்பொழுது தொல்பொருள் திணைக்களங்கள் அங்கங்கே எல்லைப்படுத்தி கொண்டு வருகின்ற தங்களது இடத்தை. இது சம்பந்தமாக நான் குறிப்பிட்ட இடங்களுக்கு அறிவித்திருந்தேன். ஆனால் இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கின்றது, இதை நாங்கள் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளோம். அந்த வார்த்தை பிரயோகத்துக்காக நீங்கள் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளோம். எலெக்ஷனுக்கு பிறகு தொடரும். எலெக்ஷனுக்காக நிறுத்திக்கொண்டோம். எதுக்காக? நாங்கள் நிறுத்தி விட்டோம், எங்களுக்கு வாக்களிங்கள் சொல்வதற்காக. ஆனால் எலெக்ஷனுக்கு பிறகு நாங்கள் தான் இந்த வீதியில் நின்று அதை தடுப்பதற்காக போராட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆக இந்த வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் இந்த வளங்களையும் அல்லது நிலங்களையும் பாதுகாக்கிறதுக்காக யார் யார் முன்னின்றார்களோ அவர்கள் அனைவரும் இந்த தமிழரசு கட்சியில் நிற்கின்றார்கள். அவர்களை வாக்களித்து இந்த பிரதேச சபைக்குள்ளே நீங்கள் அனுப்பியவர்களாக இருந்தால் உங்களை வீதிக்கு வரவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இந்த பிரதேச சபையில் இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு இருக்கின்றது. இதற்காகத்தான் நாங்கள் சொல்கின்றோம், இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே வெறுமனே உட்கட்டமைப்பு வேலைகள் மட்டுமல்லாது எங்களுடைய இருப்பு தேசியம் சார்ந்த பல பிரச்சனைகள் இருக்கின்றது. இந்த அரசியலை நாங்கள் மிக திட்டமிட்டு சரியான வழியில் நகர்த்தி செல்வதற்கு மக்களுடைய முழுமையான ஆதரவு எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. வாகரை பிரதேசத்தில் 10 வட்டாரங்களில் நிற்கின்ற ஒவ்வொரு வாக்காளர்களும், அதாவது தமிழரசு கட்சி என்ற ஒவ்வொரு வாக்காளர்களும் மிகவும் பெருமதி வாய்ந்தவர்கள். அவர்களுடைய செயற்பாடுகளை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் ஒவ்வொரு பக்கமாக தங்களுடைய செயற்பாடு மிகவும் சிறப்பான முறையில் கடந்த காலங்களில் இடம்பெற்றது. அந்த அடிப்படையில் தான் பலர் இந்த கட்சிக்குள்ளே வருவதற்கு இருந்தாலும், பலருடைய ஆலோசனைகள் இருந்தாலும், சகல மக்களும் கூட்டாக இணைந்து இவரை நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அந்த வாக்காளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று இங்கே இருக்கின்ற எல்லா கட்சிகளும் தமிழ் கட்சிகளாக இருந்தாலும் இந்த தமிழரசு கட்சிக்கு என்று தனித்துவம் இருக்குது. அது மக்களுக்கான அரசியல். எந்த ஒரு காலத்திலேயும் மக்களுக்கு தீங்கிழைக்கின்ற சந்தர்ப்பத்தில் கண்மூடித்தனமாக இருக்காது. அரசோடு உறவாடாது. ஒட்டி உறவாடும். அது தமிழர்களுக்கு அல்லது எங்களுக்கான இனப்பிரச்சனை தீர்வு, எங்களது பிரதேசத்துக்கான தீர்வு, சகல வழிகளிலும் மக்களுக்கு நன்மை பறக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதற்கு எந்த முழுமையான ஆதரவு கொடுத்து மக்களுக்கான தீமை வருகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் எதிர்த்து குரல் கொடுப்போம் என்கின்ற விடயத்தை ஆணித்தரமாக கூறுகின்றேன். அதே போன்று வாகரை பிரதேசத்தில் இருக்கின்ற என் அன்பான மக்களே, நான் இன்னொரு விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பதை நீங்கள் ஒரு ஜனநாயக முறையாக இருந்தாலும் ஒரு பயந்த தன்மையோடு இப்போ பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. காரணம், நாங்கள் வாக்களிக்க தவறினால் அல்லது பிறருக்கு வாக்களித்தால் எங்களுடைய வாகரை பிரதேசம் முழுமையாக பறிபோவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே இந்த வாக்களிப்பு வீதம் என்பது எமது வாகரை பிரதேசத்தை பொறுத்தவரையில் மிக குறைவாக இருக்கின்றது. நாங்கள் வாக்களிக்க தவறினால் பிழையான ஒருவர் இந்த இடத்திலே வந்துவிட்டால் எங்களுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக சீரழியும் என்ற ஒரு மனநிலை உங்கள் மனதில் வைத்துக்கொண்டு அனைவரும் வாக்களிப்பதற்கு தகுதி உடையவர்கள் வாக்களித்தே ஆக வேண்டும். அது இந்த நாட்டில் இருக்கின்ற குடிமக்களாகிய உங்களது கடமை. அவ்வாறு வாக்களிக்க தவறினால் உங்களுக்கு 2 அல்லது 3 தடவைகள் நீங்கள் வாக்களிக்க தவறிவிட்டீர்களாக இருந்தால் உங்களுக்கு அதற்கு பின்பாக வருகின்ற விளைவு பாரதூரமாக இருக்கும். எனவேதான் இந்த வாக்களிப்பு என்பது எங்களுடைய ஒவ்வொருவருடைய கடமை. அந்த வாக்களிப்பு வீதத்தை அதிகூடிய விதத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். குறிப்பாக நேரத்துக்கு சென்று வாக்களித்து வாக்களிக்க செல்லாதவர்களையும் வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்று வாக்களிக்குமாறு நீங்கள் கூற வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு பிரதேசத்தினுடைய வாக்களிப்பு வீதம் கூடும். நாங்கள் வாக்களிக்க தவறுமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய உரிமைகளை இழந்து நிற்கின்றோம் என்றுதான் அடிப்படையான உண்மை. அடுத்ததாக நான் நிற்கிறது அம்மந்தனாவளி 4ஆம் வட்டாரம். இதிலே தலைமை வேட்பாளராக கோவாலப்பிள்ளை சுரேஷ் இருக்கின்றார். பட்டியல் வேட்பாளராக கணவதி பிள்ளை ராசலிங்கம் ஆகிய ராசு நான் இருக்கின்றேன். இந்த அம்மந்தனாவளி கிராமத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், எல்லா வகையான அனர்த்தங்களையும் அழிவுகளையும் சந்தித்து வருகின்ற ஒரு கிராமம். குறிப்பாக வெள்ள அனர்த்தம் வருகின்றது. இப்பொழுது பார்த்தீர்களாக இருந்தால் இங்கே மக்கள் குடியிருப்பதற்கான நிலப்பிரச்சனை இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தங்களது குடியிருப்புகளை அமைத்து கொள்வதற்காக தாங்கள் பூர்வீகமாக வாழ்ந்து வந்த
சம்பு கலப்பு, தேக்கஞ்சேனை, மற்றது நாலாங்கட்டை, மூணாங்கட்டை போன்ற பல பகுதிகளில் மக்கள் வாழ்ந்து கொண்டார்கள். சீனிச்சாவளிப்பேட்டை போன்ற பல இடங்களில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் இந்த பொரஸ்ட் திணைக்களம் இவர்களுடைய வாடிகளை எரித்து பலதரப்பட்ட வேலைகள் செய்தது. அந்த இடத்திலே களத்திலே நின்றவன் நான் என்ற அடிப்படையில் எனது கைகளிலே விலங்கிடப்பட்டது. என்னோடு என்ற சுவேந்திரன் இருக்கின்றார், சுவேந்திரனுக்கும் விலங்கிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதைவிட மிக மோசமான ஒரு நிலைப்பாடு இந்த அம்மந்தனாவளி கிராமத்தில், அதாவது அம்மந்தனாவளி கிராம சேவகர் பிரிவில் பலதரப்பட்ட வீதிகள் இன்னும் மணல் ஒழுங்குகளாக இருக்கின்றது. பல வீதிகள் இன்னும் மக்கள் நடமாட முடியாத நிலையில் இருக்கின்றது. இங்கே ஒரு மைதானம் இருக்கின்றது. குறிப்பாக இப்பொழுது 3 மைதானங்கள் இருக்கின்றது. ஒன்று அம்மந்தனாவளி மைதானம், 2 பம்மியோட்டவான், 3வது கோமத்தலாமடு. இந்த 3 மைதானங்களும் இன்னும் சீரமைக்கப்படாத ஒரு நிலையில் இருக்கின்றது. அதே போன்று அம்மந்தனாவளி ஜிஎஸ் பிரிவில் உள்ள சவக்காலையை பார்த்தீர்களாக இருந்தால் இன்னும் பெரும்பகுதியான இடங்கள் துப்புரவு செய்யப்படாத இடங்களாக இருக்கின்றது. இப்படியான வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து செல்வதற்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை மிக கவனமாக இந்த மக்கள் பயன்படுத்த வேண்டும். மற்றது எங்களுக்கு தலைமை வேட்பாளராக நிற்கின்ற சுரேஷனன், உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு சமூக சேவை செய்யக்கூடியவர் மட்டுமல்லாது நிறைய பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த இடத்துல கூறியாக வேண்டும். எங்கு சாவு நடந்தாலும் அந்த இடத்திலே கட்டாயமாக அவர் நிற்பார், மக்களோட மக்களாக நிற்பார். ஆனால் அவர் பல உதவிகளை செய்வார், யாருக்கும் வெளிப்படைத்தன்மையோடு செய்வதில்லை. இந்த தேர்தல் காலங்களில் தான் ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கும் அவர் இவ்வளவு வேலை செய்கின்றார் என்று. பல சங்கங்களில் இருந்திருக்கின்றார். அதே மட்டும் இல்லாது கடந்த காலங்களில், அதாவது நான் நினைக்கின்றேன் 90ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் கூட இந்த பகுதி மக்களுக்கு இலவச கல்வியை வழங்கிய ஒருவர் தான் சுரேஷனன். அப்பொழுது எங்களது பாடசாலைகளிலே இராணுவத்தினுடைய முகாம் இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் படிப்பிப்பதற்கு ஆசிரியர் இல்லாத ஒரு சந்தர்ப்பம் இருந்தது, தட்டுப்பாடு இருந்தது. அந்த நேரத்தில் இங்கே இருக்கின்ற பல கல்விமான்கள் கல்வி கற்றுக்கொண்டு கொடுத்தார்கள். அதில் ஒருவராக இந்த நிற்கிற சுரேஷனன் இந்த சமூகம் கல்வியிலும் வளர வேண்டும் என்பதற்காக கல்வி கற்றுக் கொடுத்த ஒருவர். அப்படி பல சமூக சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாது அவர் ஒரு சமாதான நீதிவானாக கூட இருந்தவர். இப்படியான திறமை உள்ளவர். எந்த ஒரு மக்களையும் வேற்று மனப்பாங்கோடு பார்க்காதவர், எல்லாரையும் சரிசமமாக மதித்து பழகக்கூடிய ஒருவர் இந்த அம்மந்தனாவளி வட்டாரத்திலே நின்று கொண்டிருக்கின்றார். அவருடைய சேவை தொடரும். எனவே மென்மேலும் அவருடைய சேவையினை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவரை வெற்றி பெறச் செய்வது மட்டுமல்லாது இந்த பிரதேசத்தில் இருக்க வளங்களையும் எமது கிராமத்தையும் பாதுகாக்கக்கூடிய விதத்தில் அவரை வெற்றி பெறச் செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை. அம்மந்தனாவளி கிராம மக்கள் மற்றும் கோமத்தலாமன், பம்மியோட்டவான் போன்ற கிராம மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த முறை பல கட்சிகள் எமது கிராமத்திலே நிற்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த கட்சிகளுக்குள்ளேயே இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் என்று இருக்கின்ற ஒரே கட்சி அது தமிழரசு கட்சி மட்டும்தான். எங்களுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்துக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரே கட்சியும் அந்த கட்சி தான். வேற எந்த கட்சியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், குறிப்பாக அரசாங்க கட்சியில் ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் மாவட்ட தேதியில். ஆனாலும் மட்டக்களப்பு மாவட்ட தேதியில் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரே கட்சி தமிழரசு கட்சி. மற்றும் இன்னொரு கட்சி இருக்கின்றது. அந்த கட்சியினுடைய தலைவர் இப்போ எங்கே இருக்கின்றார் என்று சொல்ல முடியாது, இந்த மக்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த கட்சியை பின்னால் நிற்பது எங்கள் தரையிலே நாங்களே மண்ணளி தூவுவதை போன்ற ஒரு நிலைப்பாடு. எனவே அந்த மக்களை நாங்கள் அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். கடந்த கால விடயங்கள் என்பது ஒரு விதமாக இருந்தது, தற்போது இருக்கின்ற விடயங்கள் என்பது வேறு விதமாக இருந்தது. இந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு நீங்கள் அனைவரும் எங்களோடு ஒன்றுபட்டு வந்து இந்த கிராமத்தை கட்டியெழுப்புவதற்கு என்னென்ன வகையில் நாங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற பல ஆலோசனைகளையும் தந்து இந்த ஒரு குடையின் கீழ் நாங்கள் நிற்பதனூடாக மட்டும்தான் எமது கிராமத்தை நாங்கள் வளப்படுத்த முடியும். ஆகவே கட்சிகள் வேறு கட்சிகளாக இருந்தாலும் நீங்கள் நின்று கொண்டு இருக்கின்றீர்கள். அது சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உங்களுக்கு அப்படி அமைத்து விட்டது. உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். தமிழரசு கட்சியினோடு அனைவரும் ஒன்று சேர வேண்டும். நாங்கள் பலமான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு இந்த வாகரை பிரதேசத்தில் கூட்டாக சேர்ந்து நாங்கள் ஒரு பொறுப்புமிக்க அடுத்த சமூகத்துக்கு இதை கொண்டு நகர்த்தக்கூடிய வகையில் நாங்கள் திட்டமிட்டு நகர்த்த வேண்டும். அதற்கு எதிர்வருகின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் பம்மியோட்டான், கோமத்தலாமடு, அம்மந்தனாவளி கிராம மக்கள் அனைவரும் தவறாது வாக்களிப்பதன் ஊடாக, குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்துக்கு நேரம் மட்டும் ஒரு புள்ளடி எதிர்வருகின்ற 6ஆம் தேதி விடியற்காலையில் சென்று அன்று பின்னரம்
அடுத்தது 7ஆம் தேதி அன்றைக்கு நாங்கள் அனைவரும் வெற்றி பெற்று மக்கள் மத்தியில் வருவோம். நிச்சயமாக அந்த சந்தர்ப்பத்தில் மக்களுடைய தேவைகளை அறிந்து கொண்டு இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்தாத பல வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே நான் அன்பாக கேட்டுக்கொள்கின்ற ஒரு விடயம், தமிழரசு கட்சி என்பது எங்களது தேசிய கட்சி, வடகிழக்கு சார்ந்த கட்சி. இந்த கட்சிக்கான தனித்துவம் இருக்கின்றது. இந்த கட்சியினுடைய வரலாறுகள் நீங்கள் எடுத்து பார்த்தீர்களா என்றால் மக்களுக்காக போராடி 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 போராடியே தங்களது தியாகங்களை செய்த மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை இழந்திருக்கின்றோம். அதே போன்று பல உயிர்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். இன்றும் நாங்கள் சோரம் போகாமலுக்கு எங்களது பலங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நாங்கள் சரியான பிரதிநிதிகளை தெரிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் உங்கள் அனைவரையும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நாங்கள் வாக்களிக்க தவறுனோமாக இருந்தால் பிள்ளையான ஒருவரை கொண்டு வந்து இந்த வாகரை பிரதேசத்திலும் எங்களது அம்மந்தனாவளி வட்டாரத்திலும் நிறுத்தி விடுவோம் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு